11/12/2025 கேரளா டிஆர் கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம 10ஆம் தேதி கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கோட ரிசல்ட்டும் அப்புறம் 9ஆம் தேதி கொடுத்துருந்த கேரளா ரிசல்ட்டும் பார்த்துடலாம். 10ஆம் தேதி கொடுத்துருந்த ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டு 9 ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி ஆல்போர்டு 9 1 மணி டியர் கேம்லேயே அடிச்சிட்டு இன்றைக்கான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 மணிக்கு 796 ரிசல்ட் இருந்தது. இந்த 796க்கு நமக்கு ஆல்போர்டில் ஒரு 9 ஒரு 6 வின்னு. நம்ம 9 வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அது மாதிரி முதல் சோலையே அது 9 ஹிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆல்போர்டில் 96 பாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஏசிபிசிஏபியில் 79 பாஸ் ஆகிருக்கு. அது மாதிரி டியர் கேம்னு சொல்லிட்டு நம்ம நம்பர் தனியாக கொடுத்துருந்தோம். 4 நம்பரு நம்ம 2 ப்ரோ கேட்டாங்க, டியருக்கு தனியாக கொடுங்க, கேரளா தனியாக கொடுங்க கேட்டிருந்தாங்க. அவங்களோட இதுக்காக தனியாகவே கொடுத்துருந்தோம், டியர் தனியாக கேரளா தனியான்னு. அப்போது நம்ம டியர் கேமில் கொடுத்துருந்த நம்பரில் 596ன்னு ஒரு நம்பரில் ஜஸ்ட்டு மிஸ் ஆகி போச்சு. ஆனால் 96ன்னு சொல்லிட்டு பிசி வின் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த கொடுத்துருந்த 4 நம்பர்லேயும் வரிசையாக பாருங்கள் 7 9 6ன்னு சொல்லிட்டு ஏ போர்ட்லேயே ரிசல்ட்டு டேரெக்டாகவே இருந்திருக்கு. என்ன பண்ணக்கு மிஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கேரளா ரிசல்ட்டு இன்றைக்கி 2 ரிசல்ட் உண்டு. அது 9ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கான ரிசல்ட்டு. நம்ம 9ஆம் தேதி கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கான ரிசல்ட் வந்து 019 ரிசல்ட் வந்துருந்து. அந்த 019க்கு நம்மளுக்கு ஆல் போர்டில் 0 வின்னு, அதுக்கப்புறம் ஆல் போர்டில் 1 வின்னு, அதுக்கப்புறம் ஏசிபிசிஏபியில் 0-1 வின்னு. இந்த கெஸ்ஸிங்கை நீங்கள் நேரத்தைக்கு ஃபாலோ பண்ணி இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கான கேரளா ரிசல்ட்டு 3-2-7 ரிசல்ட் வந்துருந்து. நம்ம ஆனால் இன்றைக்கி கேரளா கெஸ்ஸிங்கில் நமக்கு எந்த ஒரு வின்னிங்குமே கிடையலை இல்லை. ஆனால் நம்ம வந்து கேரளாவுக்கு நான் கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். 439 கொடுத்துருந்தோம், 939 சொல்லி கொடுத்துருந்தோம். அது 2 கெஸ்ஸிங்குமே மிஸ் ஆகிட்டு எந்த ஒரு வின்னிங்குமே இல்லாமல் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் டிஆர் 6 மணிக்கு 433 ரிசல்ட் வந்துருந்து. இதில் நமக்கு ஆல்போர்டில் எந்த ஒரு வின்னிங்கும் கிடையாது. ஆனால் ஏசிபிசிஏபியில் ஏபி 43 ஏசி 43 சொல்லிட்டு 2 வின்னிங் இருந்துருக்கு. இன்றைக்கான கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வின்னிங் தான் இருந்துருக்குன்னு சொல்லி ஆகணும். அதே மாதிரி நம்ம கேரளா கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் 439 939ன்னு. இந்த 6 மணி டிஆர் ரிசல்ட்டு அப்படியே இருக்குது 4333ன்னு. என்ன பண்ணக்கு எல்லா நம்பருமே கண்ணுக்கான இருந்து மிஸ் பண்ணியிருக்கோம் போல இருக்குது. அதுக்கப்புறம் 8 மணிக்கு 2-8 ரிசல்ட் வந்துருந்து. அதுக்கு நமக்கு எந்த ஒரு வின்னிங்குமே இல்லை. இன்றைக்கான நேரத்துக்கான கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெரிய லெவலில் வின்னிங் இல்லாமல் இருந்தாலும் நல்ல ஒரு வின்னிங் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஏசிபிசி போர்டு வந்து 3 பாஸ் ஆகிருக்குது, ஆல் போர்டில் 2 பாஸ் ஆகிருக்குது. இங்கே டைரெக்டாகவே ஒரு பிசி வின்னிங் இருந்துருக்குது. அவ்வளோதான். டியர் கேமுக்கு தான் நல்ல ஒரு வின்னிங். கேரளாவில் எந்த ஒரு வின்னிங்குமே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். இன்றைக்கி 11/12/2025 இன்றைக்கான கேரளா டிஆர் கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்குமே இன்றைக்கும் அப்படி தான். கேரளா ரிசல்ட்டு இன்றைக்கும் இல்லைன்னு சொல்கிறாங்க. வியாழக்கிழமை அங்கே கேரளாவில் எலெக்ஷன் நடக்கிறனால வியாழக்கிழமை உள்ள ரிசல்ட் வந்து வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு தான் வருமா. நீங்கள் கேரளாவில் இந்த நம்பரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கான கேரளா டிஆர் கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் 6-0-7-4 சொல்லி எடுத்திருக்கோம். அப்புறம் ஏசிபிசி ஏபியில் 74-46-61-46-64-02-20 சொல்லி எடுத்திருக்கோம். இதுக்கான பவர் கெஸ்ஸிங் 7447க்கு 7997-42-24 எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் 1661க்கான பவர் கெஸ்ஸிங்கில் 9669-14-41 எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் 4664க்கான பவர் கெஸ்ஸிங்கில் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 0-20க்கான பவர் கெஸ்ஸிங்கில்
52257007 எடுத்திருக்கோம். அந்த 1661க்கான பவர் கெஸ்ஸிங்கில் தான் 6611 எடுத்திருக்கோம். அப்புறம் இந்த 0550 இந்த நம்பர் வந்து டியர் கேமில் கண்டிப்பாக இறங்கும். மேபி இது ஏபி இல்லைனா பிசி போர்டில் இறங்கிறதுக்கு அதிகமாகவே சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த நம்பரை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் நேற்றுக்கும் கொடுத்துருந்தேன், நேற்று அது வரலாம், மிஸ் ஆகிட்டு. மேபி இன்றைக்கி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் 3 டிஜிட் பார்த்துடலாம். கேரளாவுக்கு 2 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். 039743 கொடுத்துருக்கோம். கேரளா நம்பரில் ஏசிபிசி ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த 3993 ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு இதுக்கு அதிகமாகவே சான்ஸ் இருக்குது. அது நான் இன்றைக்கி 2 ரிசல்ட் இருந்தவொன்னே இன்றைக்கி வரேன்னு நினச்சேன். நாளைக்கு ரிசல்ட் கிடையாது. மேபி வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டில் கண்டிப்பாக இந்த 3993க்கு அதிக சான்ஸ் இருக்குது. அது மாதிரி இந்த 4334க்குமே அதிக சான்ஸ் இருக்குது. இந்த 2 நம்பரையுமே மிஸ் பண்ணிடுறதாங்க. டபுள்ஸ் விளாடிக்கோங்க. ஆல் போர்டில் வச்சு ஃபாலோ பண்ணுறவங்க 9ம் 3யுமே வச்சு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டில் கேரளாவை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை 2 ரிசல்ட் இருக்குது. அதனால் கேரளாவில் ஆல் போர்டில் ஒரு 9க்கும் 3க்கும் அதிகமாகவே சான்ஸ் இருக்குது. வெள்ளிக்கிழமை 2 ரிசல்ட்டுங்கிறதுனால அதுக்கான கெஸ்ஸிங் தான் எடுத்திருக்கேன். வெள்ளிக்கிழமைக்கு எவ்வளோ கெஸ்ஸிங், வெள்ளிக்கிழமை கோடி. இது வேலைக்கிழமைக்கான கெஸ்ஸிங் 11/12/2025க்கான கெஸ்ஸிங், கேரளா கெஸ்ஸிங். அதுக்கப்புறம் டியர் கேமை பொறுத்த வரைக்கும் 822ன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். 822 வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு அதிகமாகவே சான்ஸ் இருக்குது. அதனால தான் 822ன்னு சொல்லிட்டு கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 203160674674ன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இது டியர் கேமுக்கான கெஸ்ஸிங். இதை நீங்கள் டேரெக்டாகவோ இல்லை பாக்ஸாகவோ ப்ளே பண்ணலாம். அது மாதிரி நமக்கு நேற்றைக்கான கெஸ்ஸிங்கில் வரிசையாக ஏ போர்ட்லேயே ரிசல்ட் இருந்து மிஸ் ஆன மாதிரி இதுலேயும் மேபி எதனாவது கிராஸில் கூட கெஸ்ஸிங் இருக்கலாம். 800ன்னு சொல்லிட்டு வரலாம், இல்லை 202ன்னு வரலாம். அது மாதிரி ஏதாவது ஒரு கிராஸிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஒரு ஐடியா தெரியும். அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வின்னிங்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நன்றி.